கோபத்தை கட்டுப்படுத்துவது எப்படி? வணக்கம் நண்பர்களே. ஒரு நாள் புத்தர் ஒரு கிராமத்தில் போதனை செய்து கொண்டிருந்தார். அவரை பார்க்க நூற்றுக்கணக்கான மக்கள் வந்திருந்தார்கள். அனைவரும் அமைதியாக உட்கார்ந்து அவரின் வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருந்தார்கள். ஆனால் அந்த கூட்டத்தில் ஒருவன் மட்டும் மிகவும் கோபமாக இருந்தான். அவன் புத்தரை வெறுத்தான். இந்த மனிதர் எல்லாரையும் ஏமாற்றுகிறார் என்று அவன் மனதில் நினைத்து கொண்டிருந்தான். அவன் நேராக புத்தரின் முன் வந்து எல்லாரின் முன்னாலும் புத்தரை அவமதிக்க ஆரம்பித்தான். நீ பொய்யன், நீ மக்களை தவறாக வழிநடத்துற, உனக்கு எதுவும் தெரியாது என்று கத்தினான். அங்கே இருந்த மக்கள் அதிர்ச்சி அடைந்தார்கள். சிலர் அந்த மனிதனை வெளியே தள்ள முயன்றார்கள். ஆனா புத்தர் கை காட்டி அவர்களை நிறுத்தினார். அவர் அமைதியாக அந்த மனிதனை பார்த்தார். ஒரு வார்த்தையும் பேசவில்லை. அந்த மனிதன் இன்னும் கோபம் அடைந்தான். ஏன் பேச மாட்டே? பயந்துட்டியா என்று அவன் கத்தினான். சில நிமிடங்கள் கழித்து அவன் சோர்ந்து நின்றான். அப்போது புத்தர் மெதுவாக கேட்டார், நான் உன்னிடம் ஒரு கேள்வி கேட்கலாமா? அவன் கோபத்துடன் சொன்னான். கேள். புத்தர் சிரித்துக்கொண்டு கேட்டார், நீ யாருக்காவது ஒரு பரிசு கொடுத்தால் அவர் அதை ஏற்க மறுத்தால் அந்த பரிசு யாரிடம் இருக்கும்? அவன் சொன்னான், அதை கொடுத்த என்னிடமே இருக்கும். புத்தர் அமைதியாக சொன்னார், அதே போல நீ எனக்கு கோபத்தையும் அவமதிப்பையும் கொடுக்க முயற்சி செய்தாய். ஆனா நான் அதை ஏற்கவில்லை. அதனால் அந்த கோபம் இன்னும் உன்னிடமே இருக்கிறது. அந்த மனிதன் அதிர்ச்சியாக நின்றான். அவன் முகம் மாறியது. அவன் புரிந்து கொண்டான், புத்தர் அவனை வெல்லவில்லை. அவன் கோபத்தை அவனுக்கு காட்டினார். அவன் புத்தரின் காலில் விழுந்து மன்னிப்பு கேட்டான். நண்பர்களே, யாராவது உன்னை அவமதித்தால், உன்னை தூண்டினால், உன்னை கோபப்படுத்த முயன்றால் நினைவில் வை, அவர்கள் உனக்கு ஒரு கோப பரிசு கொடுக்கிறார்கள். அதை ஏற்க வேண்டுமா வேண்டாமா என்பது உன் முடிவு. ஒவ்வொரு கோபத்திற்கும் பதில் கொடுக்க வேண்டிய அவசியமில்லை. சில நேரங்களில் அமைதிதான் மிகப்பெரிய பதில். உன் கோபத்தை கட்டுப்படுத்தினால் நீ வாழ்க்கையை கட்டுப்படுத்த ஆரம்பித்து விடுவாய். நண்பர்களே, ஒரு கேள்வி. கோபம் வந்த பிறகு நான் இப்படி ரியாக்ட் பண்ணக்கூடாது என்று லேட்டர் ஃபீல் பண்ணியிருக்கீங்களா? ஒரு வார்த்தை, ஒரு மெசேஜ், ஒரு மனிதர் உங்க நாள் முழுக்க கெடுகிறார்களா? கோபம் என்பது சாதாரண எமோஷன் தான். ஆனா அதை கண்ட்ரோல் பண்ணலேனா அது ரிலேஷன்ஷிப்பை உடைக்கும், உடல் நலத்தை கெடுக்கும், உன் ஃபியூச்சரையும் டிஸ்ட்ராய் பண்ணும். நண்பர்களே, ஒரு நிமிட கோபம் பல வருட சந்தோஷத்தை அழிக்க முடியும். கோபம் வந்தபோது நாம் சொல்றது, நான் சரியாகத்தான் பேசினேன், ஆனா அமைதியான பிறகுதான் புரியும் நாம் இழந்தது எவ்வளவு பெரியதென்று. கோபத்தின் சில ஆபத்தான தீமைகள். 1. உறவுகளை உடைக்கும். ஒரு கோபமான வார்த்தை நண்பர்கள், குடும்பம், காதல் உறவு எதையும் உடைக்க முடியும். பல உறவுகள் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்கால் இல்ல, அன்கண்ட்ரோல்டு ஆங்கரால் முடிகிறது. நண்பர்களே, ஒரு உறவை உருவாக்க பல வருடங்கள் ஆகலாம். ஆனா அதை உடைக்க சில வினாடிகள் போதும். அந்த சில வினாடிகள் என்ன தெரியுமா? கட்டுப்பாடில்லாத கோபம். ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்க. நீங்க மிகவும் நேசித்த ஒருவரிடம் கோபத்தில் கடுமையாக பேசியதுண்டா? நான் அப்படி சொல்ல வேண்டாம் என்று பிறகு வருத்தப்பட்டதுண்டா? இது பலரின் வாழ்க்கையிலும் நடக்கிறது. கோபம் வந்த நேரத்துல நாம் வார்த்தைகளை கண்ட்ரோல் செய்ய மாட்டோம். நாம நினைப்போம், நான் உண்மையை தான் சொன்னேன். ஆனா உண்மை சொல்லும் விதம் தவறாக இருந்தால் அது உண்மையை கூட காயப்படுத்தும் ஆயுதமாக மாற்றிவிடும். ஒரு தந்தை வேலையில ஸ்ட்ரெஸ்ஸாக வீட்டுக்கு வருகிறார். குழந்தை விளையாடி கொண்டிருக்கிறது. சிறிய தவறு செய்கிறது. அந்த தந்தை கோபத்தில் கத்துகிறார், உன்னால எதுவும் சரியாக செய்ய முடியாதா? அந்த வார்த்தை அவருக்கு சாதாரணமாக இருக்கலாம். ஆனா அந்த குழந்தையின் மனசில அது ஒரு காயமாக மாறலாம். அவன் நினைக்க ஆரம்பிக்கலாம், நான் போதுமானவன் இல்லை. ஒரு வார்த்தை ஒரு குழந்தையின் கான்ஃபிடன்ஸை உடைக்க முடியும். ஒரு கணவன் அல்லது மனைவி சிறிய மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் காரணமாக சண்டை போடுகிறார்கள்.
அந்த நேரத்துல நீ எப்பொழுதும் இப்படித்தான், உன்னாலதான் என் வாழ்க்கை கெட்டுப் போச்சு போன்ற வார்த்தைகள் வெளிவரும். அந்த சண்டை 10 நிமிஷம்தான் இருக்கலாம். ஆனா அந்த வார்த்தைகளின் வலி பல வருடங்கள் நினைவில் இருக்கும். சில கப்புள்ஸ் விவாகரத்து ஆக காரணம் பெரிய பிரச்சனை இல்லை. ரிப்பீட்டட் ஆங்கர், ரிப்பீட்டட் டிஸ்ரெஸ்பெக்ட், ரிப்பீட்டட் ஹர்ட்ஃபுல் வேர்ட்ஸ். நண்பர்களிடமும் இதே விஷயம். ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங், ஒரு ஈகோ ஃபைட், ஒரு கோபமான மெசேஜ் பல வருட ஃப்ரெண்ட்ஷிப்பை முடித்துவிடும். அப்பிறகு நிதரும் நினைப்பார்கள், அவன்தான் முதல்ல பேசணும், அவள்தான் மிஸ்டேக். ஆனா ஃப்ரெண்ட்ஷிப் மட்டும் குவாய்ட்லி முடிஞ்சுவிடும். கோபம் ஏன் உறவுகளை உடைக்கிறதுமா தெரியுமா? ஏனெனில் கோபத்தில் நம் பிரச்சனையை அட்டாக் செய்ய மாட்டோம், மனிதர்களையே அட்டாக் பண்ண ஆரம்பிப்போம். இந்த விஷயம் தவறு என்று சொல்ல வேண்டிய இடத்துல நீயே தவறு என்று சொல்கிறோம். அங்கேதான் ரிலேஷன்ஷிப் டேமேஜ் ஆகிறது. சிலர் பிசிக்கல் ஆங்கருக்கும் போய்விடுகிறார்கள். வீட்டில் பொருட்களை உடைப்பது, அடிப்பது, தள்ளுவது, இவை ரிலேஷன்ஷிப் மட்டுமில்ல, ட்ரஸ்டை முழுவதும் டிஸ்ட்ராய் பண்ணும். ஒரு முறை பயம் வந்துவிட்டால் அன்பு மெதுவாக மறைந்துவிடும். அந்த கோபம் காரணமாக பல பேரண்ட்ஸ் வயசான பிறகும் குழந்தைகளிடமே டிஸ்டன்ஸ் அனுபவிக்கிறார்கள். ஏன்? குழந்தைகள் நினைப்பார்கள், அப்பாவிடம் பேசினா கத்துவார், அம்மாவிடம் சொல்ல முடியாது. இதனால எமோஷனல் கனெக்ஷன் குறைந்து விடுகிறது. ஒர்க் பிளேஸ்ல கூட இதே. ஒரு மேனேஜர் எப்போதும் கோபமாக இருந்தால் எம்ப்ளாயீஸ் ரெஸ்பெக்ட் பண்ண மாட்டார்கள், அவர்கள் பயப்படுவார்கள். பயம் இருக்கும் இடத்துல நல்ல ரிலேஷன்ஷிப் உருவாகாது. ஒரு முக்கியமான உண்மை, மக்கள் உன் தவறுகளை மறந்து விடலாம், ஆனா நீ கோபத்தில் சொன்ன வார்த்தைகளை எளிதாக மறக்க மாட்டார்கள். ஏனெனில் வார்த்தைகளுக்கு ஸ்கார்ஸ் உருவாக்கும் பவர் இருக்கிறது. இதற்கான சொல்யூஷன் என்ன? கோபம் வந்த உடனே பேசாதே, அமைதியாக இரு, நேரம் எடுத்துக்கொள். நான் இப்போது அப்செட்டா இருக்கேன், லேட்டர் பேசலாம் என்று சொல்ல கத்துக்கும். இந்த ஒரு ஹேபிட் பல ரிலேஷன்ஷிப்ஸை காப்பாற்றும். மன்னிப்பு கேட்க கற்றுக்கொள். நான் தவறாக பேசிட்டேன், மன்னிச்சிடு. இந்த 2 வார்த்தைகள் உடைந்த உறவுகளை ஹீல் செய்யும் சக்தி கொண்டவை. நினைவில் வை, சரியான ரிலேஷன்ஷிப்பை கண்டுபிடிப்பது கடினம், ஆனா கோபத்தில் அதை இழப்பது மிகவும் எளிது. ஒரு நிமிட ஈகோ ஒரு லைஃப் டைம் ரிஜெக்ட் ஆக மாறலாம். உண்மையான ஸ்ட்ராங் மனிதன் யார் தெரியுமா? கத்துறவன் இல்ல, உறவை காப்பாற்ற தன்னுடைய கோபத்தை கண்ட்ரோல் பண்றவன் தான். ஏனெனில் வெற்றி என்பது ஆர்குமெண்ட்ஸ் ஜெயிப்பதில்லை, முக்கியமான மனிதர்களை இழக்காமல் இருப்பதுதான் உண்மையான வெற்றி. 2. உடல் நலத்தை பாதிக்கும். நண்பர்களே, கோபம் என்பது வெறும் எமோஷன் மட்டுமில்லை, அது உன் உடலுக்குள் மெதுவாக வேலை செய்கிற ஒரு சைலண்ட் பாய்சன் மாதிரி. பலர் நினைப்பார்கள், நான் கொஞ்சம் கோவப்படுறேன், அதுல என்ன பிரச்சனை? ஆனா உண்மை என்ன தெரியுமா? அடிக்கடி கோவப்படுவது உன் உடல் நலத்தை மிக மோசமாக பாதிக்க முடியும். நீ கோவப்படும் போது உன் பாடி உடனடியாக ரியாக்ஷன் கொடுக்க ஆரம்பிக்கும். ஹார்ட் பீட் வேகமாகும், பிளட் பிரஷர் உயரும், மூச்சு வேகமாகும், மசில்ஸ் டைட் ஆகும். உன் பாடி டேஞ்சர் சிச்சுவேஷன் என்று நினைத்து ஸ்ட்ரெஸ் மோட்க்கு போய்விடும். இந்த நேரத்தில் அட்ரினலின் மற்றும் கார்டிசால் போன்ற ஸ்ட்ரெஸ் ஹார்மோன்ஸ் அதிகமாக ரிலீஸ் ஆகும். சில நிமிட கோபத்திற்கு இது நார்மல், ஆனா தினமும் அடிக்கடி கோபப்படுபவர்களுக்கு இந்த ஸ்ட்ரெஸ் மோட் ஒரு பழக்கமாக மாறிவிடும். அதுதான் ஆபத்து. 1. உயர் இரத்த அழுத்தம், ஹைப்பர் டென்ஷன். அடிக்கடி கோபப்படும் போது பிளட் பிரஷர் அதிகரிக்கும். ரிப்பீட்டட் ஆங்கர் இதயத்துக்கு அதிக அழுத்தம் தரும். பல வருடங்கள் இதை இக்னோர் பண்ணினால் சீரியஸ் ஹெல்த் ப்ராப்ளம்ஸ் வரலாம். 2. இதய நோய் அபாயம், ஹார்ட் அட்டாக். கோபம் அதிகமாக இருக்கும்போது ஹார்ட் அட்டாக் ரிஸ்க்கும் கூட அதிகரிக்கலாம் என்று பல ஸ்டடீஸ் கூறுகின்றன. 1 நிமிட கோபம் உன் இதயத்துக்கு பெரிய தாக்கம் கொடுக்க முடியும். 3. தூக்கமின்மை, இன்சோம்னியா. யாராவது சொன்ன வார்த்தையை நினைத்து இரவு முழுக்க தூங்காமல் இருந்ததுண்டா? கோபம் மனதை அமைதியாக விடாது,
ஓவர் திங்கிங் அதிகரிக்கும். இதனால் ஸ்லீப் குவாலிட்டி குறையும். 4. தலைவலி, ஹெடேக். கோபத்தின் போது ஸ்ட்ரெஸ் அதிகரிப்பதால் ஹெடேக் அல்லது மைக்ரேன் கூட வரலாம். 5. நோய் எதிர்ப்பு சக்தி குறையும். தொடர்ச்சியான ஸ்ட்ரெஸ் இம்யூன் சிஸ்டமை பாதிக்கும். அதனால் உடல் எளிதாக சோர்ந்து போகலாம். அடிக்கடி சிக் ஃபீல் பண்ணலாம். 6. செரிமான பிரச்சனைகள். கோபம் மற்றும் ஸ்ட்ரெஸ் டைஜஷனை பாதிக்கும். ஸ்டமக் பெயின், ஆசிடிட்டி, லாஸ் ஆஃப் அப்பெடிட் இவையெல்லாம் வரலாம். 7. மென்டல் ஹெல்த் பாதிப்பு. கோபம் நீண்ட காலம் கண்ட்ரோல் இல்லாமல் இருந்தால் ஆங்ஸைட்டி, ஸ்ட்ரெஸ், டிப்ரெஷன் போன்ற மென்டல் ஹெல்த் பிரச்சனைகளுக்கும் வழிவகுக்கலாம். ஒரு முக்கியமான உண்மை, நீ கோவப்படும் போது நீ நினைப்பது அவனுக்கு லெசன் கற்றுக் கொடுப்பேன் என்று. ஆனா உண்மையில் உன் உடல்தான் பனிஷ்மெண்ட் அனுபவிக்கிறது. புத்தர் சொன்ன ஒரு அழகான கருத்து, கோபத்தை பிடித்து வைத்திருப்பது மற்றவர் மேல் எரிய நெருப்பை கையில் பிடித்திருப்பது போல. முதலில் எரிவது நீதான். நினைவில் வை, உன் உடல் உன் வீடு. கோபம் அந்த வீட்டை மெதுவாக உடைக்க விடாதே. உண்மையான ஹெல்த் என்பது நல்ல டயட் மட்டுமில்லை, அமைதியான மனமும் கூட. கோபத்தை கண்ட்ரோல் பண்ணு, உன் உடலை காப்பாற்று. 3. தவறான முடிவுகளை எடுக்க வைக்கும். நண்பர்களே, வாழ்க்கையில் சில முடிவுகள் ஒரு நாளை மட்டும் மாற்றாது, முழு வாழ்க்கையையும் மாற்றிவிடும். அந்த முடிவுகளில பல அமைதியாக யோசித்து எடுக்கப்படுவதில்லை, கோபத்தில் எடுக்கப்படுகின்றன. அதுதான் ஆபத்து. கோபம் வந்த நேரத்துல நம்ம பிரெயின் சரியாக வேலை செய்யாது. நம்ம எமோஷன்ஸ் தான் கண்ட்ரோல் எடுக்க ஆரம்பிக்கும். அந்த நேரத்துல நாம் நினைப்பது, இப்போ இதுக்கு பதில் கொடுக்கணும், இவங்களுக்கு நான் யார் என்று காட்டணும், இப்பவே இந்த ரிலேஷன்ஷிப் முடிஞ்சிடட்டும். ஆனா சில மணி நேரங்கள் கழித்து அல்லது சில நாட்கள் கழித்து அதே மனிதன் மிரர் முன்னாடி நின்று நினைப்பான், நான் ஏன் அந்த முடிவை எடுத்தேன்? ஜாப் குவிட் பண்ணுவது ஒரு எம்ப்ளாய், ஆபீஸில் ஸ்ட்ரெஸ், மேனேஜர் கடுமையாக பேசுகிறார், அவமானமாக ஃபீல் ஆகிறது. கோபத்தில் அவர் சொல்கிறாரு, இந்த வேலை எனக்கு வேண்டாம். அந்த சேம் டே ரெசிங்ஷன் மெயில் அனுப்பிவிடுகிறார். அந்த நேரத்தில் அது பவர்ஃபுல் டிசிஷன் மாதிரி தோன்றும். ஆனா சில வாரங்கள் கழித்து பில்ஸ் வர ஆரம்பிக்கும். புதிய ஜாப் கிடைக்கவில்லை. அப்போது ரிஜெக்ட் ஆரம்பிக்கும். கொஞ்சம் காமாக இருந்திருக்கலாமே என்று ரிலேஷன்ஷிப் பிரேக் பண்ணுவது. சில கப்புள்ஸ் சிறிய மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் காரணமாக பெரிய முடிவுகள் எடுக்கிறார்கள். ஒரு கோபமான ஃபோன் கால், ஒரு ஹார்ஷ் மெசேஜ், நம்ம ரிலேஷன்ஷிப் முடிஞ்சு போச்சு. பல வருட அன்பு ஒரு கோபமான இரவில் முடிந்து விடுகிறது. பிறகு ஈகோ காரணமாக யாரும் ஃபர்ஸ்ட் பேச மாட்டார்கள். ஒரு நல்ல ரிலேஷன்ஷிப் ஒரு டெம்பரரி ஆங்கர் காரணமாக பெர்மனன்ட் லாஸ் ஆகி விடுகிறது. நண்பர்களை இழப்பது, பெஸ்ட் ஃப்ரெண்டுகளுக்குள் கூட ஆர்குமெண்ட்ஸ் வரும். ஆனா கோபத்தில் பேசப்படும் வார்த்தைகள் திரும்ப எடுக்க முடியாது. ஒன்ன மாதிரி ஃப்ரெண்டு எனக்கு தேவையில்லை, இந்த ஒரு சென்டென்ஸ் பல வருட ஃப்ரெண்டுஷிப்பை முடித்து விடலாம். குடும்பத்தில் பெரிய பிரச்சனைகள், பேரண்ட்ஸ் மீது கோபம், சிபில்ஸ் மீது கோபம். சிலர் வீட்டை விட்டு போய்விடுகிறார்கள். சிலர் பல மாதங்கள் பேசாமல் இருக்கிறார்கள். பிறகு அவர்கள் ரியலைஸ் பண்ணுவார்கள், ஒரு மோமெண்ட் ஆங்கரை ஃபேமிலி பாண்டை டேமேஜ் பண்ணிவிட்டது. பிசிக்கல் ஃபைட்ஸ், ரோட் ரேஜ், பப்ளிக் ஆர்கியூமெண்ட்ஸ், ஸ்மால் இஷ்யூஸ். கோபத்தில் சிலர் சண்டை தொடங்குகிறார்கள். ஒரு நிமிட ஈகோ லீகல் ப்ராப்ளமாக மாறலாம். போலீஸ் கேஸ், இன்ஜூரி, கிரிமினல் ரெக்கார்ட் இவையெல்லாம் ஒரு நிமிட கோபத்தின் விளைவாக இருக்கலாம். சோஷியல் மீடியா மிஸ்டேக்ஸ். இப்போது பலரின் கோபத்தில் ஸ்டேட்டஸ் போடுகிறார்கள், போஸ்ட்ஸ், ட்வீட்ஸ், கமெண்ட்ஸ். அந்த நேரத்தில் அது சாட்டிஸ்ஃபைங்காக இருக்கும். ஆனால் லேட்டர் டெலீட் பண்ணினாலும் ஸ்கிரீன்ஷாட்ஸ் இருக்கும். கரியர் கூட பாதிக்கலாம். பிசினஸ் டிசிஷன்ஸ். பிசினஸ் ஓனர்ஸ் கூட கோபத்தில் தவறான டிசிஷன்ஸ் எடுக்கலாம். ஒரு எம்ப்ளாய் மீது கோபம், அவரை உடனே ஃபயர் பண்ணுவது. ஒரு பார்ட்னர் மீது கோபம், டீல் கேன்சல் பண்றது.
லேட்டர் அது ஃபைனான்சியல் லாஸ் ஆகலாம். ஏன் இப்படி நடக்குது? கோபம் வந்தால் நம்ம லாஜிக்கல் திங்கிங் குறையும். ஃபைட் ஓர் ஃப்ளைட் ரெஸ்பான்ஸ் நம்ம பிரெயின் சர்வைவல் மோடுக்கு போகும். அந்த நேரத்துல லாங் டேர்ம் கான்சிக்வன்சஸ் பத்தி யோசிக்க மாட்டோம். ஷார்ட் டேர்ம் ரியாக்ஷன் மட்டும் இருக்கும். பிறகு என்ன நடக்கும்? ரிக்ரெட், கில்ட், லாஸ். நான் கொஞ்சம் அமைதியாக இருந்திருக்கலாமே. இந்த சென்டென்ஸ் பலரின் வாழ்க்கையில் லேட்டாக வருகிறது. என்ன செய்யலாம்? கோபத்தில் பெரிய முடிவுகள் எடுக்காதே. ஜாப் குயிட் செய்யாதே. பிரேக் அப் செய்யாதே. ஹார்ஷ் மெசேஜ் அனுப்பாதே. சோஷியல் மீடியா போஸ்ட் போடாதே. 24 மணி நேரம் வெயிட் பண்ணு. அமைதியாக யோசி. அதற்கு பிறகும் அந்த முடிவு சரி என்று தோன்றினால் அப்போ செய். 4வது, மன அமைதியை கெடுக்கும். நண்பர்களே, சில நேரங்கள்ல யாராவது ஒரு வார்த்தை பேசுவாங்க. அது வெறும் சில வினாடிகள் தான். ஆனா அந்த வார்த்தை நம்ம மனதில் மணி நேரங்கள் தங்கிவிடும். சில நேரங்களில நாட்கள், சிலருக்கு மாதங்கள் கூட. இதுதான் கோபத்தின் மிகவும் ஆபத்தான விளைவுகளில் ஒன்று. அது நம்ம மன அமைதியை திருடிவிடும். ஒரு மனிதர் உன்னிடம் மோசமாக பேசினார் என்று வைத்துக்கொள். அந்த சம்பவம் 5 நிமிடம் மட்டுமே நடந்திருக்கலாம். ஆனா அதுக்கு பிறகு என்ன நடக்கும்? நீ வீட்டுக்கு போன பிறகும் அந்த சீனை மீண்டும் மீண்டும் நினைப்பாய். அவன் ஏன் அப்படி பேசினான்? நான் அப்போது இப்படி சொல்லி இருக்கணும். அடுத்த முறை பார்த்தால் பதில் கொடுக்கணும். இந்த டாட்ஸ் உன் மைண்ட முழுவதும் ஒக்கபி பண்ண ஆரம்பிக்கும். நீ வேலை செய்ய முயற்சி செய்கிறாய், ஆனா கான்சென்ட்ரேஷன் இல்லை. படிக்க முயற்சி செய்கிறாய், ஆனா மைண்ட் அங்கேயே போயிருக்கும். உணவு சாப்பிடுகிறாய், ஆனா மனசு அமைதியாக இல்லை. உடம்பு இங்கே இருக்கும், மனம் பழைய கோபத்தில் சிக்கி இருக்கும். இதுதான் மிகவும் பெரிய லாஸ். ஏனெனில் உன்னை காயப்படுத்திய மனிதர் அவருடைய வாழ்க்கையை ஹாப்பிலி வாழ்ந்து கொண்டிருக்கலாம். ஆனா நீ மட்டும் அவரை பற்றி நினைத்து உன் பீஸ் ஐ டெஸ்ட் ட்ரைவ் பண்ணி கொண்டிருப்பாய். அதாவது அவர்கள் உன்னை ஒரு முறை காயப்படுத்தினார்கள், ஆனா நீ அதை நினைத்து நீயே உன்னை 100 முறை காயப்படுத்திக் கொள்கிறாய். சிலர் இரவு தூங்கவே முடியாமல் போகிறார்கள். பெட்டில் படுத்துக்கொண்டு ஆர்குமெண்ட்டை ரீப்ளே பண்ணுவார்கள். இமேஜினரி கான்வர்சேஷன்ஸ் நடத்துவார்கள். அவன் மீண்டும் அப்படி சொன்னா நான் இதை சொல்வேன். இந்த ஓவர் திங்கிங் ஸ்லீப்பை டெஸ்ட் ட்ரைவ் பண்ணும். அடுத்த நாள் டயர்ட் ஃபீல் ஆகும். கோபம் ஆங்ஸைட்டியையும் அதிகரிக்கும். எப்போதும் இரிட்டேஷன் இருக்கும். சின்ன விஷயங்களுக்கும் ரியாக்ஷன் அதிகமாக இருக்கும். மனதில் எப்போதும் டென்ஷன் இருக்கும். சிலர் பழைய பிட்ரேயல்ஸ் வருடங்கள் நினைத்து வாழ்கிறார்கள். ஒரு ஃப்ரெண்ட் ஏமாற்றியது, ஒரு ரிலேஷன்ஷிப் பிரேக்கப், ஒரு ஃபேமிலி கான்ஃப்ளிக்ட். அதை விட்டுவிட முடியாமல் உள்ளுக்குள் கோபமாக இருப்பார்கள். அவர்கள் பிசிக்கலி முன்னேறினாலும் மென்டலி அதே இடத்தில் சிக்கியிருப்பார்கள். கோபம் ஹாப்பினஸை திருடும். நீ குடும்பத்தோடு இருக்கும்போது கூட மனம் பழைய பிரச்சனையில் இருக்கும். நீ வேக்கேஷன் போனாலும் மனம் காம் ஆகாது. நீ நல்ல விஷயங்களை என்ஜாய் பண்ண முடியாது. ஏனில்ல, கோபம் பிரசன்ட் மோமெண்ட்டை டிஸ்ட்ராய் பண்ணும். நம்ம மன அமைதி மிகவும் விலை மதிப்பானது. மணி போனால் சம்பாதிக்கலாம், வாய்ப்புகள் போனால் மீண்டும் கிடைக்கலாம். ஆனா மன அமைதி போனால் வாழ்க்கையே ஹெவியாக தோன்றும். அதனால என்ன செய்ய வேண்டும்? யாராவது ஹார்ட் பண்ணினால் உடனே ரியாக்ட் பண்ணாதே. டீப் பிரத் எடு. அந்த சிச்சுவேஷன் இருந்து கொஞ்சம் விலகு. தேவைப்பட்டால் எழுதிக்கொள், மெடிடேஷன் செய். முக்கியமாக எல்லாவற்றையும் மனசுல கேரி பண்ணாதே. மன்னிப்பது அவர்களுக்கு கிஃப்ட் இல்லை, அது உனக்கான ஃப்ரீடம். நினைவிலவை, உன் மன அமைதி மிகவும் முக்கியமானது. ஒருவரின் வார்த்தைக்காக உன் இன்னர் பீஸ் சாக்ரிஃபைஸ் பண்ணாதே. ஒரு விஷயம் எப்போதும் கேள், இந்த கோபம் என் வாழ்க்கையை பெட்டர் ஆக்குதா? பதில் இல்லை என்றால் விடு. அமைதியை தேர்வு செய். ஏனெனில் அமைதியான மனம்தான் உண்மையான செல்வம். மரியாதையை இழக்க வைக்கும். நண்பர்களே, மரியாதை அது பணத்தால் வாங்க முடியாத ஒண்ணு. அது ஒரே நாளில் கிடைக்காது. பல வருடங்கள் நல்ல நடத்தை, நல்ல வார்த்தைகள்,
நல்ல கேரக்டர் மூலம்தான் மரியாதை கிடைக்கும். ஆனா அதை இழக்க சில நிமிஷ கோபம் போதும். ஆம், கட்டுப்பாடில்லாத கோபம் உன் மரியாதையை மெதுவாக அழித்துவிடும். நீ ஒரு நல்ல மனிதராக இருக்கலாம். நீ ஹார்ட் ஒர்க்கிங்காக இருக்கலாம். நீ டேலண்டடாக இருக்கலாம். ஆனா ஒவ்வொரு சிறிய விஷயத்திற்கும் கத்த ஆரம்பித்தால் மக்கள் முதலில் அன்கம்ஃபர்டபிளாக ஃபீல் பண்ணுவார்கள். அப்பிறகு டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ண ஆரம்பிப்பார்கள். இறுதியில உன்னை அவாய்ட் பண்ண ஆரம்பிப்பார்கள். ஒரு ஆபீஸ் மேனேஜரை இமேஜின் பண்ணுங்கள். அவர் மிகவும் திறமையானவர். ஆனா சிறிய மிஸ்டேக் நடந்தாலே எம்ப்ளாயீஸ் மீது கத்துகிறார். மீட்டிங்ல அவமானப்படுத்துகிறார். ஹார்ஷ் வேர்ட்ஸ் பயன்படுத்துகிறார். முதல்ல எம்ப்ளாயீஸ் நினைப்பார்கள் அவர் ஸ்ட்ரிக்ட். ஆனா சில மாதங்கள் கழித்து அவங்க ரெஸ்பெக்ட் பண்ண மாட்டார்கள். அவர்கள் பயப்படுவார்கள், வேலை செய்வார்கள், ஆனா மனதிலிருந்து இல்லை. அந்த லீடர் மீது ட்ரஸ்ட் குறைந்துவிடும். ஒரு உண்மை, ஃபியர் கிரியேட்ஸ் சைலன்ஸ், ரெஸ்பெக்ட் கிரியேட்ஸ் லாயல்டி. குடும்பத்திலும் இதே நடக்கிறது. ஒரு அப்பா எப்போதும் கோபமாக கத்துகிறார் என்று வைத்துக்கொள். குழந்தைகள் என்ன செய்வார்கள்? அவரை மதிப்பார்களா? வெளியில் அப்படி தோன்றலாம். ஆனா உண்மையில அவர்கள் அவரிடம் ஓப்பனாக பேச மாட்டார்கள். அவர்கள் பயத்துல ஒபே பண்ணலாம். ஆனா உள்ளுக்குள்ள டிஸ்டன்ஸ் அதிகரிக்கும். ஒரு ஹஸ்பண்ட் அல்லது வைஃப் ஒவ்வொரு அர்ஜுமெண்ட்டுக்கும் ஷார்ட்டிங், இன்சல்ட்டிங் வேர்ட்ஸ் பயன்படுத்தினால் அந்த ரிலேஷன்ஷிப்ல ரெஸ்பெக்ட் மெதுவாக குறைந்துவிடும். லவ் மட்டும் ரிலேஷன்ஷிப்பை காப்பாற்றாது. ரெஸ்பெக்ட் இல்லாம ரிலேஷன்ஷிப் நீடிக்காது. நண்பர்களிடமும் இதே. எப்போதும் கோபமாக ரியாக்ட் பண்ணும் ஒரு திட்டம் யாரும் கம்ஃபர்டபுள் ஃபீல் பண்ண மாட்டார்கள். இவன்டம் கேர்ஃபுல்லா பேசணும் என்று நினைக்க ஆரம்பிப்பார்கள். அது ஃப்ரெண்ட்ஷிப் இல்லை, அது டென்ஷன். சோஷியல் மீடியால கூட பலர் கோபத்தில் போஸ்ட் போடுகிறாங்க. அவமானப்படுத்தும் கமெண்ட்ஸ், ஆங்கிரி வீடியோஸ், ஹேட் ஸ்பீச். அந்த நேரத்தில் ஃபாலோவர்ஸ் கிளாப் பண்ணலாம். ஆனா லாங் டேர்ம் இமேஜ் டேமேஜ் ஆகலாம். யூடியூப், இன்ஸ்டாகிராம் ஒரு தவறான வைரல் மொமெண்ட் உன் ரெப்யூட்டேஷனை டிஸ்ட்ராய் செய்யலாம். கோபத்தில் பேசப்படும் வார்த்தைகள் மக்களின் நினைவில் நீண்ட நாட்கள் இருக்கும். நீ பிறகு சாரி சொன்னாலும் அந்த பெயின் மறக்க நேரமாகும். சிலர் மறக்கவே மாட்டார்கள். உண்மையான பவர் என்ன தெரியுமா? கத்துறது இல்ல, அமைதியாக பேசிக்கொண்டே சிச்சுவேஷனை ஹேண்டில் பண்றது. அதுதான் மெச்சூர மனிதர்களின் அடையாளம். ஒரு லீடர், ஒரு பேரண்ட், ஒரு நண்பர், ஒரு பார்ட்னர், யாராக இருந்தாலும் உன் வார்த்தைகள் தான் உன் இமேஜை உருவாக்கும். கோபத்தில் சொன்ன வார்த்தைகள் அந்த இமேஜை உடைத்து விடலாம். நினைவில் வை, மக்கள் எப்போதும் கத்துகிறவர்களை ஸ்ட்ராங் என்று நினைக்க மாட்டார்கள். பலர் நினைப்பது இவருக்கு செல்ஃப் கண்ட்ரோல் இல்ல. அதுதான் பெயின்ஃபுல் ட்ரூத். அடுத்த முறை கோபம் வந்தால் ஒரு கேள்வி கேள். நான் இந்த மோமெண்ட்ல என் ஈகோவை காப்பாற்றுறேனா அல்லது என் மரியாதையை காப்பாற்றுறேனா? ஏனென்ன மரியாதை பில்ட் பண்ண இயர்ஸ் ஆகும். ஆனா கோபம் அதை மினிட்ஸ்ல டிஸ்ட்ராய் பண்ணிவிடும். 6. கவனத்தை குறைக்கும். நண்பர்களே, வெற்றி பெற முக்கியமான திறன் என்ன தெரியுமா? டேலண்ட் இல்ல, லக் இல்ல, ஃபோக்கஸ். ஒரு மனிதன் முழு கவனத்துடன் வேலை செய்தால் சாதாரண திறமையுடன் இருந்தாலும் பெரிய விஷயங்களை சாதிக்க முடியும். ஆனா கோபம் என்ன செய்கிறது தெரியுமா? அந்த ஃபோகஸை உடைத்து விடுகிறது. காலை நல்ல மூடில் வேலை ஆரம்பிக்கிறேன்னு வச்சுக்கொள். திடீரென்று யாராவது ரூட் மெசேஜ் அனுப்புகிறார்கள், அல்லது ஆபீஸ்ல யாராவது தவறாக பேசுகிறார்கள், அல்லது வீட்டில் ஒரு ஆர்குமெண்ட் நடக்கிறது. அதற்கு பிறகு என்ன நடக்கிறது? உன் உடல் வேலை செய்யும், ஆனா மைண்ட் அங்கேயே இருக்கும். அவன் ஏன் அப்படி பேசினான்? நான் இதை சொல்லி இருக்கணும். அடுத்த முறை பார்த்தால் என்ன செய்வேன்? இந்த தாட்ஸ் ரிப்பீட் ஆகிக்கொண்டே இருக்கும். ஸ்டூடெண்ட்களுக்கு இது பெரிய பிரச்சனை. எக்ஸாம் வருது, புக் ஓபன் பண்ணி உட்கார்கிறார்கள். ஆனா வீட்டில் நடந்த சண்டை அல்லது நண்பருடன் நடந்த பிரச்சனை, அதை நினைச்சு மைண்ட் டிஸ்டர்ப் ஆகி இருக்கும். 1 மணி நேரம் படிச்சாலும் 10 நிமிஷ கண்டென்ட் கூட மைண்ட்ல ஸ்டே ஆகாது. இதனால மார்க்ஸ் குறையும், கான்ஃபிடன்ஸ் குறையும்,
பிசினஸ் ஓனர்ஸ்க்கும் இதே பிரச்சனை. ஒரு கிளையண்டோட இஷ்யூ, ஒரு எம்ப்ளாயி மிஸ்டேக், ஒரு பார்ட்னர் ஆர்கியூமெண்ட், கோபத்தில் நாள் முழுக்க அதையே நினைச்சிருப்பாங்க. அந்த நேரத்தில் அவங்க பார்க்காமல் விடும் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் எவ்வளவு தெரியுமா? ஒரு இம்பார்ட்டன்ட் டீல் மிஸ் ஆகலாம், ஒரு நல்ல ஐடியா மறந்து போகலாம், ஒரு பெரிய growth ஸ்லோ ஆகலாம். கோபம் டிசிஷன் குவாலிட்டியையும் பாதிக்கும். ஃபோக்கஸ் இல்லாமல் இருக்கும்போது நீ டீட்டெயில்ஸ் கவனிக்க மாட்டாய், மிஸ்டேக்ஸ் அதிகரிக்கும். இமெயில்களில் எரர்ஸ், ஃபைனான்ஷியல் மிஸ்டேக்ஸ், இம்பார்ட்டன்ட் டெட்லைன்ஸ் மிஸ், இவையெல்லாம் நடக்கலாம். டிரைவிங் செய்யும் போதும் கூட கவனம் குறையும். ரோட் ரேஜ் காரணமாக சிலர் ஆக்சிடென்ட்டிற்கும் காரணமாகிறார்கள். ஒரு ஆர்குமெண்ட் நினைத்து டிரைவ் பண்ணுவது மிகவும் டேஞ்சரஸ். கிரியேட்டிவ் பீப்புளுக்கு இது இன்னும் மோசம். ரைட்டர்ஸ், டிசைனர்ஸ், கண்டென்ட் கிரியேட்டர்ஸ், என்டர்பிரனர்ஸ், அவங்களுக்கு பீஸ்ஃபுல் மைண்ட் மிகவும் முக்கியம். மைண்ட் ஆங்கர்ல இருந்தால் கிரியேட்டிவிட்டி பிளாக் ஆகிவிடும், ஐடியாஸ் வராது. ஒரு இன்ட்ரெஸ்டிங் ட்ரூத், கோபம் யூஸ்வலி 10 மினிட்ஸ் சிச்சுவேஷனாக இருக்கும். ஆனா அந்த 10 மினிட்ஸ் ஆங்கர் உன் முழு நாளின் ப்ரொடக்டிவிட்டி டிஸ்ட்ராய் பண்ணிவிடலாம். சில நேரம் ஒரு வாரத்தையும் பாதிக்கலாம். பலர் சொல்வார்கள், எனக்கு டைம் இல்லை. ஆனா உண்மை என்ன தெரியுமா? நேரம் இல்லாதது பிரச்சனை இல்லை, மென்டல் டிஸ்ட்ராக்ஷன் தான் பிரச்சனை. அதில் கோபம் மிகப்பெரிய டிஸ்ட்ராக்ஷன். அமைதியான மனிதர்கள் ஏன் அதிகம் அச்சீவ் பண்ணுகிறார்கள் தெரியுமா? அவர்கள் எனர்ஜியை அன்னெசரி ஆர்குமெண்ட்ஸ்க்கு வேஸ்ட் பண்ண மாட்டார்கள். அவர்கள் ஃபோகஸை கோல்ஸ்க்கு யூஸ் பண்ணுவார்கள். வாரன் பஃபெட் ஒரு முறை சொன்னார், யுவர் பெஸ்ட் இன்வெஸ்ட்மெண்ட் இஸ் இன் யுவர் செல்ஃப். உன் ஃபோகஸை பாதுகாப்பது அந்த இன்வெஸ்ட்மெண்ட்டின் ஒரு முக்கிய பகுதி. அடுத்த முறை யாராவது உன்னை கோபப்படுத்தினால் ஒரு கேள்வி கேள், இந்த விஷயம் என் ஃபியூச்சரை விட முக்கியமா? பல நேரங்களில் பதில் இல்லை. உன் கோல்ஸ் பெரியதாக இருந்தால் சின்ன விஷயங்களுக்கு எமோஷனல் ரியாக்ஷன் குறையும். ஏனெனில் உனக்கு தெரியும், உன் கவனம்தான் உன் சக்தி. நினைவில் வை, கோபம் உன் நேரத்தை மட்டும் திருடாது, உன் கான்சென்ட்ரேஷன், உன் ப்ரொடக்டிவிட்டி, உன் ட்ரீம்ஸை கூட மெதுவாக திருடிவிடும். கவனத்தை காப்பாற்று, வாழ்க்கை முன்னேறும். 7. வாழ்க்கையை பின்னுக்கு தள்ளும். நண்பர்களே, வாழ்க்கையில் முன்னேற வேண்டுமெனில் சில விஷயங்களை பிடித்து வைத்திருக்க வேண்டும். உன் கனவுகள், உன் இலக்குகள், உன் ஒழுக்கம், உன் நம்பிக்கை. ஆனா ஒரு விஷயத்தை மட்டும் ஒருபோதும் பிடித்து வச்சிருக்க கூடாது. அது பழைய கோபம். ஏனெனில் பழைய கோபம் மெதுவாக உன் வாழ்க்கையை பின்னுக்கு தள்ள ஆரம்பிக்கும். யாராவது உன்னை ஏமாற்றி இருக்கலாம், ஒரு நண்பர் துரோகம் செய்திருக்கலாம், ஒரு ரிலேஷன்ஷிப் தோல்வி அடைந்திருக்கலாம், ஃபேமிலியில் யாராவது காயப்படுத்தி இருக்கலாம். அந்த வலி உண்மையானது, அதை மறுக்க முடியாது. ஆனா பிரச்சனை எப்பொழுது ஆரம்பிக்கிறது தெரியுமா? அந்த சம்பவம் முடிந்த பிறகும் நீ அதை மனசில் ரிப்பீட் பண்ணிக்கொண்டே இருக்கும்போது. ஒரு வருடம் முன்பு நடந்த விஷயம் இன்னைக்கு கூட உன் மனநிலையை கண்ட்ரோல் பண்ணி கொண்டிருந்தால் அந்த சம்பவம் இன்னும் உன் வாழ்க்கையை கண்ட்ரோல் செய்கிறது. அதாவது அவர்கள் உன் கடந்த காலத்தை பாதித்தார்கள், ஆனா நீ அவர்களுக்கு உன் எதிர்காலத்தையும் கொடுத்து கொண்டிருக்கிறாய். சிலர் புதிய ரிலேஷன்ஷிப்ஸை கூட ட்ரஸ்ட் பண்ண மாட்டார்கள். முன்னாடி ஏமாந்தேன் என்று சொல்லி எல்லோரையும் சந்தேகப்படுவார்கள். ஒரு மனிதரின் தவறுக்காக அனைவரையும் தண்டிக்க ஆரம்பிப்பார்கள். இதனால நல்ல மனிதர்களையும் இழக்கலாம். கரியர்ல கூட இதே நடக்குது. ஒரு பழைய பாஸ் தவறாக நடந்துகிட்டாரு, ஒரு பிசினஸ் பார்ட்னர் ஏமாத்தினாரு. அதுக்கு பிறகு நான் மீண்டும் முயற்சி செய்ய மாட்டேன் என்று முடிவு செய்கிறார்கள். ஒரு பேட் எக்ஸ்பீரியன்ஸ் முழு ஃபியூச்சர் growth நிறுத்தி விடுகிறது. சிலர் ரிவெஞ்ச் மைண்ட் செட்டில் வாழ்கிறார்கள். அவன் ஒரு நாள் பார்க்கட்டும், நான் ப்ரூவ் பண்ணுவேன். வெளியே இது மோட்டிவேஷன் போல தோன்றலாம், ஆனா உள்ளுக்குள்ள அது ஆங்கர் ஃபியூவல். அது பீஸை எடுத்துடும்.
நீ வளர்வது உனக்காக இருக்க வேண்டும், யாரையாவது பழிவாங்குவதற்காக இல்ல. பழைய கோபம் உன் பர்சனாலிட்டியையும் மாற்றும். முன்பு ஹாப்பியா இருந்த மனிதர் மெல்ல பிட்டர் பர்சனாக மாறலாம். சின்ன விஷயங்களுக்கு நெகட்டிவ் ரியாக்ஷன் வரும். மக்கள் கூட நோட்டீஸ் பண்ண ஆரம்பிப்பார்கள். இவர் ரொம்ப மாறிட்டாரே. டைம் தான் வாழ்க்கையின் மிகப்பெரிய அசெட். ஆனா நீ பழைய விஷயங்களை நினைத்து இயர்ஸ் வேஸ்ட் பண்ணினால் அது திரும்ப வராது. ஸ்டீவ் ஜாப்ஸ் ஒரு முறை சொன்னார், யுவர் டைம் இஸ் லிமிடெட். அந்த லிமிடெட் டைமை பழைய கோபத்திற்கு கொடுக்கிறாயா அல்லது புதிய வாழ்க்கையை உருவாக்குகிறாயா? கௌதமா புத்தா ஒரு ஆழமான உண்மையை சொன்னார். நீ கடந்த காலத்தை பிடித்து வைத்திருந்தால் புதிய அமைதி உன் வாழ்க்கையில் வர முடியாது. மன்னிப்பது என்றால் அவர்கள் செய்ததை சப்போர்ட் பண்ணுவதில்லை, அவர்கள் மீண்டும் உன் வாழ்க்கைக்கு வர வேண்டும் என்பதும் இல்லை. அது சிம்பிளி நான் இனிமேல் இந்த வலியை சுமக்க மாட்டேன் என்று தீர்மானிப்பது. மூவ் ஆன் பண்ணுவது ஈஸி இல்லை, ஆனா இம்பாசிபிள் கூட இல்லை. அது ஒரு சாய்ஸ். ஒவ்வொரு நாளும் நீ கடந்த காலத்தை தேர்வு செய்யலாம் அல்லது எதிர்காலத்தை தேர்வு செய்யலாம். நினைவில் வை, பழைய கோபம் ஒரு அன்சார் மாதிரி. நீ முன்னே செல்ல முயற்சி செய்கிறாய், ஆனா அது உன்னை கீழே இழுக்கிறது. அதை விடு. ஏனெனில் உன் எதிர்காலம் உன் கடந்த கோபத்தை விட பெரியது. 8. குற்ற உணர்வை உருவாக்கும். நண்பர்களே, கோபத்தின் மிக வலியான தண்டனை என்ன தெரியுமா? அது சண்டை நடந்த அந்த நேரத்தில் மட்டும் முடியாது, அதற்கு பிறகும் நம்மை விடாது. அந்த தண்டனையின் பெயர் குற்ற உணர்வு. கோபத்தில் நாம் பல விஷயங்கள் பேசிடுகிறோம். அந்த நேரத்துல நான் சரிதான், அவர்தான் காரணம் என்று நினைப்போம். ஆனா சில மணி நேரங்கள் கழித்து மனம் அமைதியாகும் போது நாம் சொன்ன வார்த்தைகள் நினைவுக்கு வரும். அப்படி பேச வேண்டாமே, அவரை இவ்வளவு காயப்படுத்த வேண்டாமே, நான் கொஞ்சம் காமா இருந்திருக்கலாமே. இந்த டாட்ஸ் மெதுவாக கில்ட்டாக மாறும். ஒரு அம்மா வேலை ஸ்ட்ரெஸ் காரணமாக டயர்ட்டா இருக்கிறார். குழந்தை சின்ன தவறு செய்கிறது. அம்மா கோபத்திலே கத்துகிறார். குழந்தை அமைதியாக அழ ஆரம்பிக்கிறது. அந்த இரவு அந்த அம்மாவுக்கு தூக்கம் வராது. அவள் நினைப்பாள், அவன் குழந்தைதானே, நான் ஏன் இவ்வளவு கோபப்பட்டேன்? ஒரு நண்பனிடம் ஹார்ஷாக பேசிவிட்டு அவன் சைலண்ட் ஆகி விலகிய பிறகு நம்ம மனசு ஹெவி ஆகும். ஈகோ காரணமாக கால் பண்ண மாட்டோம், ஆனா உள்ளுக்குள் கில்ட் இருக்கும். ரிலேஷன்ஷிப்ல இது இன்னும் பெயின்ஃபுல். ஒரு கோபமான ஆர்கியூமெண்ட்ல நம் பார்ட்னருக்கு மிகவும் ஹார்ட்ஃபுல் வேர்ட்ஸ் சொல்வோம். அவர்களின் டியர்ஸ் பார்த்த பிறகு அந்த வார்த்தைகள் நம்மையே துரத்தும். சில வார்த்தைகளுக்கு சாரி சொன்னாலும் அந்த மெமரி போக நேரமாகும். சில நேரங்களில் கில்ட் மிகவும் ஆழமாக இருக்கும். ஒருவர் உயிரோடு இருக்கும்போது அவங்களிடம் கோபமாக நடந்துகிட்டு இருக்கலாம். அப்பிறகு அவர்கள் நம்ம வாழ்க்கையில இல்லாமல் போனால் அந்த கில்ட் பல வருடங்கள் இருக்கும். ஒரு முறை நல்லா பேசியிருக்கலாமே. இந்த வருத்தம் மிகவும் கனமானது. கோபத்தில் சோஷியல் மீடியா போஸ்ட் போட்டவங்க கூட லேட்டர் ரிக்ரெட் பண்ணுவார்கள். ஒரு ஆங்கிரி மெசேஜ், ஒரு பப்ளிக் இன்சல்ட் அப்படி டெலீட் பண்ணினாலும் டேமேஜ் நடந்து விட்டிருக்கும். கோபம் டெம்பரரி சாட்டிஸ்ஃபேக்ஷன் தரலாம். அந்த நேரத்துல நான் சொல்லிட்டேன் என்று ஃபீல் ஆகலாம். ஆனா கில்ட் அது நீண்ட நாட்கள் இருக்கும். கௌதம் புத்தர் சொன்னாரு, நீ கோபத்தில் செய்கிற செயல் பிறகு நீயே சுமக்க வேண்டிய சுமையாக மாறும். அதனால கோபம் வந்தால் உடனே பேசாதே. உன் எமோஷன்ஸ் செட்டில் ஆகட்டும். சில நேரங்கள் சைலன்ஸ் பெரிய கில்ட்டை தவிர்க்கும். நீ ஏற்கனவே யாரையாவது ஹார்ட் பண்ணியிருந்தால் லேடானாலும் ஓகே, மன்னிப்பு கேள், நான் தவறாக பேசிட்டேன். இந்த ஒரு சென்டென்ஸ் உன் கில்ட்டை லைட் ஆக்கலாம். நினைவில் வை, கோபத்தில் பேசும் சில விஷயங்கள் ஒரு நிமிட ரிலீஃப் தரலாம், ஆனா குற்ற உணர்வு பல வருடங்கள் துரத்தலாம். அதனால் வார்த்தைகளை கவனமாக தேர்வு செய், அமைதியை தேர்வு செய். 9. குழந்தைகள் அண்ட் குடும்பத்தை பாதிக்கும். நண்பர்களே, கோபம் ஒரே ஒரு மனிதரை மட்டும் பாதிக்காது, அது ஒரு வீட்டின் முழு சூழ்நிலையையும் மாற்றிவிடும்.
ஒருவர் அடிக்கடி கோவப்படுகிறார்கள் என்றால் அந்த வீட்டில் இருக்கும் அனைவரும் அதன் தாக்கத்தை உணர ஆரம்பிப்பார்கள். ஒரு வீட்டை இமேஜின் பண்ணுங்கள். அப்பா வீட்டுக்கு வந்ததும் எல்லாரும் சைலண்ட் ஆகிறார்கள். ஏன்? இன்னைக்கு அவர் மூட் எப்படி இருக்கும் என்று குடும்பம் பயப்பட ஆரம்பிக்கிறது. இது மரியாதை இல்லை, இது எமோஷனல் ஃபியர். குழந்தைகள் வீட்டில் சுதந்திரமாக பேச முடியாமல் போகிறார்கள். சிரிக்க கூட தயங்குவார்கள். ஒரு அம்மா அடிக்கடி கோபத்தில் கத்துகிறார் என்றால் குழந்தைகள் மெதுவாக எமோஷனலி க்ளோஸ் ஆக மாட்டார்கள். அவர்கள் தங்களுடைய ப்ராப்ளம்ஸ் ஷேர் பண்ண மாட்டார்கள். சொன்னா மீண்டும் கோவப்படுவாங்க அப்படின்னு உள்ளுக்குள் வைத்து கொள்வார்கள். இதனால பேரண்ட் சைல்ட் பாண்டு பலவீனமாகும். குழந்தைகள் மிகவும் கவனமாக அப்சர்வ் பண்ணுவார்கள். நீ என்ன சொல்லுறேன்னு மட்டுமே இல்ல, நீ எப்படி ரியாக்ட் பண்றேன்னும் அவர்கள் கற்றுக்கொள்வார்கள். நீ ஒவ்வொரு பிரச்சனைக்கும் கத்தி தீர்வு காண்கிற அப்படி என்றால் அவர்கள் அதையே நார்மல் என்று நினைக்கலாம். அப்பிறகு ஸ்கூல்ல ஃப்ரெண்ட்ஸுடன் ஃபியூச்சர் ரிலேஷன்ஷிப்ஸில் அதே ஆங்கர் பேட்டர்ன் ரிப்பீட் ஆகலாம். சோஷியல் லேர்னிங் தியரி சொல்லும் ஒரு முக்கிய உண்மை, குழந்தைகள் பார்க்கும் பிஹேவியரை இமிட்டேட் செய்யும் டெண்டன்சி அதிகம். அதனால் உன் கோபம் அவர்களின் ஃபியூச்சர் பர்சனாலிட்டியை ஷேப் செய்யலாம். சில குழந்தைகள் ஆப்போசிட்டாக மாறுவார்கள். அவர்கள் மிகவும் சைலண்ட் ஆகிவிடுவார்கள். ஃபியர் காரணமாக கான்ஃபிடன்ஸ் குறையும். அவர்கள் ஒப்பீனியன் சொல்ல பயப்படுவார்கள். இந்த எமோஷனல் டேமேஜ் வெளியே தெரியாமல் இருக்கலாம், ஆனா உள்ளுக்குள் அது பெரிய தாக்கம் தரும். ஹஸ்பண்ட் ஒய்ஃப் ரிலேஷன்ஷிப்லும் கோபம் குடும்பத்தை பாதிக்கும். தொடர்ச்சியான ஆர்கியூமெண்ட்ஸ், ஷவுட்டிங், டிஸ்ரெஸ்பெக்ட் இவை குழந்தைகள் முன்னாடி நடந்தா அவங்க பாதுகாப்பு உணர்வை இழக்கலாம். வீடு சேஃப் பிளேஸ் என்று ஃபீல் ஆகாது. ஃபேமிலி கேதரிங்ஸ் கூட அன்கம்ஃபர்டபுள் ஆகிவிடும். அனைவரும் கேர்ஃபுல்லா பேசுவார்கள். இவர் கோவப்படக்கூடாது என்றது நடந்து கொள்வார்கள். அந்த வீட்டில் பீஸ் இல்லாமல் டென்ஷன் இருக்கும். காட்டமா புடா ஒரு அழகான கருத்து சொன்னார், ஒரு அமைதியான மனம் பல உயிர்களுக்கு அமைதியை தரும். அதே போல ஒரு கோபமான மனம் பலரின் அமைதியையும் கெடுக்க முடியும். பேரண்டாக இருந்தால் உன் குழந்தைகள் உன் வார்த்தைகளை விட உன் ரியாக்ஷன்ஸை அதிகமாக நினைவில் வைத்திருப்பாங்க. அவங்க ஃபியூச்சர்ல நினைப்பது, என் பேரண்ட்ஸ் என்னை எப்படி ஃபீல் பண்ண வச்சாங்க என்பதே. அதனால கோபம் வந்தால் ஒரு நிமிஷம் பாஸ் பண்ணு. கத்துவதுக்கு முன் யோசி, இந்த வார்த்தை, இந்த ரியாக்ஷன் என் குடும்பத்துக்கு என்ன இம்பாக்ட் கொடுக்கும்? நீ வீட்டில் அமைதியை உருவாக்கினால் அந்த குடும்பம் வளர்ச்சி அடையும். குழந்தைகள் கான்ஃபிடென்ட்டாக வளர்வார்கள். ரிலேஷன்ஷிப்ஸ் ஸ்ட்ராங்கர் ஆகும். நினைவில் வை, உன் குடும்பம் உலகத்தோடு போராட வேண்டிய இடமில்லை. அவர்கள் அமைதியாக இருக்க வேண்டிய பாதுகாப்பான இடம். உன் கோபம் அந்த அமைதியை உடைக்க விடாதே. 10 உன்னை நீயே இழக்க வைக்கும். நண்பர்களே, கோபத்தின் மிகப்பெரிய ஆபத்து என்ன தெரியுமா? அது ரிலேஷன்ஷிப் மட்டும் டெஸ்ட்ராய் பண்ணாது, ஹெல்த் மட்டும் பாதிக்காது, கரியரை மட்டும் ஸ்லோ பண்ணாது. அதை காட்டிலும் ஆபத்தான ஒன்றை செய்கிறது. அது உன்னை நீயே இழக்க வைக்கும். ஒரு காலத்தில் நீ மிகவும் காமா இருந்திருக்கலாம், அன்பாக பேசும் மனிதராக இருந்திருக்கலாம், சின்ன விஷயங்கள் சந்தோஷம் காணும் மனிதராக இருந்திருக்கலாம். ஆனா தொடர்ச்சியான கோபம், ஸ்ட்ரெஸ், ஹர்ட், ரெசன்ட்மெண்ட் இவை சேர ஆரம்பித்தால் உன் பர்சனாலிட்டி மெதுவாக மாற ஆரம்பிக்கும். முன்னிலே நீ சிரித்த விஷயங்களுக்கு கூட இப்போது இரிட்டேஷன் வரும். முன்பு பேஷன்ஸ் இருந்த இடத்துல இப்ப ஃப்ரஸ்ட்ரேஷன் இருக்கும். முந்தைய அண்டர்ஸ்டாண்டிங் இருந்த இடத்துல இப்ப ஹார்ஷ் ரியாக்ஷன் இருக்கும். நீயே ஒரு நாள் மிரரில் பார்த்து கேட்கலாம், நான் ஏன் இப்படி மாறிட்டேன்? கோபம் ஒரு ஹேபிட் ஆகிவிடும். முதலில் பெரிய விஷயங்களுக்கு கோபம் வரும். பிறகு டிராஃபிக், ஸ்லோ இன்டர்நெட், ஸ்மால் மிஸ்டேக்ஸ், லேட் ரிப்ளைஸ், சின்ன விஷயங்களுக்கும் கோபம் அதிகரிக்கும். இதனால் வாழ்க்கை முழுவதும் நெகட்டிவ் ஃபில்டரில் பார்க்க ஆரம்பிப்பாய். மக்கள் கூட உன்னை வேற மாதிரி பார்க்க ஆரம்பிப்பாங்க.
அவன் முன்பு ரொம்ப நல்லவன், இப்போ எப்போதும் ஆங்கரியா இருக்கான் என்று சொல்லலாம். இது கேட்கவே பெயின்ஃபுல். எனில் நீ உள்ளுக்குள் தெரியும் அது உண்மையாக இருக்கலாம். கோபம் உன் வேல்யூஸை கூட காம்ப்ரமைஸ் செய்ய வைக்கும். நீ நார்மலி பேசாத வார்த்தைகள் பேசுவாய். நீ நார்மலி செய்யாத ஆக்ஷன்ஸ் செய்வாய். அப்பிறகு அது நான் இல்லை என்று ஃபீல் பண்ணுவேன். ஆனா டேமேஜ் நடந்து விடும். சிலர் ஆங்கர் காரணமாக அடிக்ஷன்ஸுக்கு போகிறார்கள். ஆல்கோஹால், ஸ்மோக்கிங், அன்ஹெல்தி ஹேபிட்ஸ். ஏனெனில் அவர்கள் உள்ளே இருக்கும் ஆங்கரை எஸ்கேப் பண்ண முயற்சிக்கிறார்கள். ஆல்கஹால் ஆனா அது பிரச்சனையை சால்வ் செய்யாது, அதை இன்னும் மோசமாக்கும். கோபம் ஹாப்பினஸை குறைக்கும். நீ சாதித்த விஷயங்களையும் என்ஜாய் செய்ய முடியாது. எப்போதும் உள்ளே ஒரு ஹெவினஸ் இருக்கும். அமைதி இல்லாமல் சக்சஸ் கூட எம்டி ஃபீல் ஆகலாம். கௌதம புத்தர் சொன்னாரு, உன்னை வெல்வது 1000 பேரை போரில் வெல்வதை விட பெரிய வெற்றி. இந்த குவோட் மிகவும் பவர்ஃபுல். ஏனெனில் மிகப்பெரிய பேட்டில் வெளியில் இல்லை, உன் உள்ளே. ஒரு நாள் பாஸ் பண்ணி உன்னையே கேள், நான் முன்பிருந்த மனிதனா இப்போ இருக்கிறேனா? கோபம் என்னை மாற்றி இருக்கிறதா? நான் என்னை இழந்து கொண்டிருக்கிறேனா? இந்த கேள்விகள் மிகவும் முக்கியம். குட் நியூஸ் என்ன தெரியுமா? நீ மீண்டும் உன்னை கண்டுபிடிக்க முடியும். அமைதி பிராக்டிஸ் பண்ணலாம், மெடிடேஷன் செய்யலாம், ஹெல்தி பவுண்டரிஸ் கிரியேட் பண்ணலாம், பாஸ்ட் ஹர்ட்ஸ் விடலாம். கோபம் உன் ஐடென்டிட்டியாக விடாதே. நீ ஆங்கிரி பர்சன் இல்லை. நீ டெம்பரரி எமோஷன்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணும் மனிதன் மட்டும். நினைவில் வை, உலகத்தை வெல்வதற்கு முன் உன்னை இழக்காதே. ஏனெனில் நீயே உன் மிகப்பெரிய சொத்து. நண்பர்களே, கோபம் ஒரு சில நிமிடங்களில் பல வருட உறவுகளை உடைக்க முடியும். ஒரு கோபமான வார்த்தை, ஒரு தவறான முடிவு, ஒரு கட்டுப்பாடில்லாத ரியாக்ஷன் வாழ்க்கையே மாற்றிவிடும். சிலர் சொல்வார்கள், எனக்கு கோபம் வந்தா நான் என்ன பேசுறேனே தெரியாது. இதுதான் பிரச்சனை. கோபம் வந்த பிறகு கண்ட்ரோல் பண்ணுவது கஷ்டம். அது வரும்போதே ஹேண்டில் பண்ண கற்றுக்கொள்ள வேண்டும். இன்றைக்கு கோபத்தை விரட்ட 10 சக்தி வாய்ந்த வழிகளை ஆழமாக பார்க்கலாம். 1. 10 செகண்ட்ஸ் அமைதியாக இரு. கோபம் வந்த உடனே நம்ம பிரெயின் எமோஷனல் மோடுக்கு போயிடும். அந்த நேரத்தில் எடுக்கப்படும் முடிவுகள் பெரும்பாலும் தவறாக இருக்கும். யாராவது உன்னை இன்சல்ட் பண்ணினா உடனே பதில் கொடுக்காதே. 10 செகண்ட்ஸ் அமைதியாக இரு. தேவைப்பட்டால் 1 நிமிஷம் கூட சைலன்ஸ் மெயின்டைன் பண்ணு. அந்த சில செகண்ட்ஸ் உன் வாழ்க்கையை காப்பாற்றலாம். 2. ஆழமாக மூச்சு விடு. கோபம் வந்தால் ஹார்ட் பீட் அதிகரிக்கும், உடல் டென்ஷன் ஆகும். அந்த நேரத்தில் டீப் பிரீதிங் மிகவும் பவர்ஃபுல். 4 செகண்ட்ஸ் மூச்சை உள்ளே இழு, 4 செகண்ட்ஸ் ஹோல்ட் பண்ணு, 4 செகண்ட்ஸ் வெளியே விடு. இதையே ரிப்பீட் பண்ணு. உன் பாடி காமாக ஆரம்பிக்கும். உடல் அமைதியானால் மனமும் அமைதியாகும். 3. அந்த இடத்தை விட்டு விலகு. சில ஆர்கியூமெண்ட்ஸ் வெல்ல வேண்டியதே இல்லை. சில மனிதர்களிடம் எக்ஸ்பிளைன் பண்ணவே தேவையில்லை. சண்டை அதிகமாகும் முன், இப்போ நான் கால்மல்ல, அப்புறம் பேசலாம் என்று சொல்லி அங்கிருந்து விலகு. இது பலவீனம் இல்லை, இது மெச்சூரிட்டி. 4. கோபத்தில் மெசேஜ் அனுப்பாதே. இப்போது சோஷியல் மீடியா காலம். கோபத்தில் டெக்ஸ்ட் அனுப்புவது மிகவும் ஆபத்து. ஒரு மெசேஜ் ஸ்கிரீன்ஷாட் ஆகலாம், ஒரு கால் ரிலேஷன்ஷிப் முடிக்கலாம், ஒரு போஸ்ட் ஃபியூச்சரை பாதிக்கலாம். அதனால காமான பிறகு மட்டுமே ரிப்ளை பண்ணு. 5. உன் கோட் ட்ரிகர்ஸை கண்டுபிடி. உன்னை அதிகமாக கோபப்படுத்துவது என்ன? டிஸ்ரெஸ்பெக்ட், டிலே, லைஸ், கிரிட்டிசிசம். அதை எழுதிப்பாரு. ட்ரிக்கர் தெரிஞ்சால் அதை ஹேண்டில் செய்ய பிளான் பண்ண முடியும். 6. உடற்பயிற்சி செய். கோபம் ஒரு எனர்ஜி. அதை உள்ள வைத்திருந்தால் ஸ்ட்ரெஸ் ஆக மாறும். வாக்கிங், ரன்னிங், ஜிம், யோகா எதுவாக இருந்தாலும் செய். உடற்பயிற்சி ஆங்கர் ஹார்மோன்ஸை குறைக்கும். 7. தண்ணீர் குடி. கோபத்தில் உடல் சூடாகும். அந்த நேரத்தில் மெதுவாக தண்ணீர் குடி. முகத்தை கழுவு. சில நிமிடங்கள் அமைதியாக உட்கார். இந்த சிம்பிள் ஹேபிட் பெரிய மாற்றம் தரும். 8. எல்லாவற்றையும் பர்சனலாக எடுத்துக்கொள்ளாதே. யாராவது மோசமாக பேசினால் அது அவர்களின் பெயினாக இருக்கலாம்.
அவர்களின் ஃப்ரஸ்ட்ரேஷனாக இருக்கலாம். அனைத்தையும் உன்னிடம் கனெக்ட் பண்ணாதே. எல்லாரின் ஒப்பீனியனும் உன் ரியாலிட்டி இல்லை. 9. மன்னிக்க கற்றுக்கொள். கோபத்தை பிடித்து வைத்திருப்பது ஒரு கனமான கல்லை தினமும் தூக்கி கொண்டு நடப்பது போல. மன்னிப்பது மறந்து விடுவது இல்லை, உன் மனசை ஃப்ரீ பண்ணுவது. நீ அமைதிக்காக மன்னி. 10. பேசுவதற்கு முன் விளைவுகளை யோசி. இந்த வார்த்தை ரிலேஷன்ஷிப் ஐ டெஸ்ட்ராய் பண்ணுமா? இந்த ரியாக்ஷன் ஜாபை பாதிக்குமா? இந்த டிசிஷன் ஃபேமிலி ஐ காயப்படுத்துமா என்று உன்னையே கேள். 5 செகண்ட்ஸ் யோசித்தால் 5 வருட ரிக்ரெட் தவிர்க்கலாம். நண்பர்களே, இந்த 10 வழிகளில் உங்களுக்கு மிகவும் தேவையானது எது? கமெண்டில் சொல்லுங்கள். நண்பர்களே, கோபம் ஒரு சாதாரண உணர்ச்சிதான், எல்லாருக்கும் வரும். ஆனா அதை கண்ட்ரோல் செய்யாமல் விட்டால் அது மெதுவாக உன் வாழ்க்கையின் எல்லா பகுதிகளையும் பாதிக்க ஆரம்பிக்கும். உறவுகளை உடைக்கும், உடல் நலத்தை கெடுக்கும், தவறான முடிவுகளை எடுக்க வைக்கும், மன அமைதியை திருடும், மரியாதையை இழக்க வைக்கும், கவனத்தை குறைக்கும், வாழ்க்கையை பின்னுக்கு தள்ளும், குற்ற உணர்வை உருவாக்கும், குடும்பத்தை பாதிக்கும், இறுதியில உன்னை நீயே இழக்க வைக்கும். இதில் மிகவும் சோகமான விஷயம் என்ன தெரியுமா? பலர் இதை லேட்டா ரியலைஸ் பண்ணுகிறார்கள். உறவுகள் உடைந்த பிறகு, வாய்ப்புகள் போன பிறகு, ஹெல்த் பாதிக்கப்பட்ட பிறகு, அல்லது தனிமையில் நிற்கும்போது. ஒரு நிமிட கோபம் பல வருட வருத்தத்தை தரலாம். ஆனா ஒரு நிமிட அமைதி பல பிரச்சனைகளை தடுக்கலாம். கௌதம புத்தர் சொன்னார், கோபத்தை பிடித்து வைத்திருப்பது மற்றவர் மேல் எரிய நெருப்பை கையில் பிடிப்பது போல. முதலில் எரிவது நீதான். இந்த ஒரு வரி கோபத்தின் முழு உண்மையையும் சொல்லுகிறது. யாராவது உன்னை ப்ரொவோக் பண்ணலாம். வாழ்க்கை அன்ஃபேராக இருக்கலாம். சிலர் உன்னை காயப்படுத்தலாம். ஆனா அவர்களுக்கு உன் மன அமைதியை கொடுக்க வேண்டுமா வேண்டாமா என்பது உன் முடிவு. உண்மையான சக்தி சத்தமாக கத்துவதில் இல்லை, அமைதியாக இருந்தும் ஸ்ட்ராங்காக இருப்பதில்தான். உண்மையான வெற்றி மற்றவர்களை வெல்வதில் இல்லை, உன் கோபத்தை வெல்வதில்தான். அடுத்த முறை கோபம் வந்தால் உன்னையே கேள், இந்த கோபம் என் வாழ்க்கையை பெட்டர் ஆகுமா அல்லது டிஸ்ட்ராய் பண்ணுமா? அந்த ஒரு கேள்வி உன் வாழ்க்கையை மாற்றலாம். அமைதியை தேர்வு செய், பொறுமையை தேர்வு செய், உன்னுடைய சிறந்த வெர்ஷனை தேர்வு செய். ஏனெனில் கோபத்தை வென்ற மனிதன் வாழ்க்கையையே வெல்ல ஆரம்பித்து விடுவான். அமைதியான மனிதன் பலவீனமானவன் இல்லை, அவன் தன்னையே வென்றவன். மேலும் இது போன்ற வீடியோக்களுக்கு இன்னர் பவர் லெசன்ஸ் சேனலை இப்போதே சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.